வணக்கம். சித்தக்கேர் உணவை மருந்தை உணவு. சுக்கு, தனியா, ஓமம், கருஞ்சீரகம் இது நாலுமே நம்ம டெய்லி சேர்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா கல்லீரல் லிவர் பிரச்சனை நமக்கு வாழ்நாள் முழுவதுமாக வராது. இது நாலுமே நம்மளோட கல்லீரலை கிளென்ஸ் பண்ணி, அதாவது சுத்தப்படுத்தி, அதை அதிகமாக பலப்படுத்தி நம்ம சாப்பிட்ற உணவை, ஏன்னா கல்லீரல் நமக்கு என்னென்ன வேலை செய்யுதுங்கிறது நல்லாவே தெரியும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கொழுப்பை வந்து நம்ம எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அதை கிளைக்கோஜனாக மாற்றி குளுக்கோஸாக மாற்றி நமக்கு எனர்ஜியாக கொடுக்குது. அதுக்கப்புறம் இந்த கல்லீரல் வந்து நம்ம சாப்பிட்ற ப்ரோட்டீனை வந்து அல்புமினாக மாற்றி அதுவும் நமக்கு எனர்ஜியாக கொடுக்குது. இந்த மாதிரி பல வேலைகள் வந்து இந்த கல்லீரல் வந்து நல்லாவே செய்யுது. இதை கல்லீரலோட செயல்பாடுகள் ஏன் குறையுது அப்படின்னா, நம்ம நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றோம், நிறைய கொழுப்பு அதிகமாக தேவைக்கு அதிகமாக உள்ள நிறைய கொழுப்பு சாப்பிட்றோம், நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். முக்கியமாக லிவரோட நேரம் அப்படின்னு சொல்கிறது வந்து இரவு 11 மணிலேருந்து 3 மணி. இந்த நேரத்தில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். அந்த டைமில் தான் நம்ம கண் வீழ்ச்சி இருக்கிறது, அந்த டைமில் நிறைய சாப்பிட்றது. இந்த இப்போ இரவு 11 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே எதுவுமே சாப்பிடக்கூடாது, கண் வீழ்த்து இருக்கக்கூடாது. இதை எதுவுமே நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா தொடர்ந்து இந்த லிவர் வந்து பயங்கரமாக கெட்டு போக நிறைய வாய்ப்பு இருக்குது. இதனால் பக்க விளைவுகள் அதிகமாக வரும். நமக்கு சாப்பிட்ற சாப்பாடு கூட செரிமானம் ஆகாது, பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். மஞ்சள் காமாலையிலேருந்து எல்லா வியாதிகளும் நம்ம உடம்புல வந்து பரவ ஆரம்பிச்சிடும். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, நம்ம இந்த முக்கியமாக அதாவது ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றோம், வெளியே சாப்பிட்றோம் அதிகமாக. ஏன்னா வீட்டில் சாப்பிடும்போது கண்டிப்பாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எண்ணெய் சமா போடும்போது அதில் வந்து ஓமம் கண்டிப்பாக சேர்ப்பாங்க. அதே மாதிரி தான் தனியா, நம்ம டெய்லி சாப்பிட்ற மிளகால கூட மிளகா பொடியில் வந்து தனியாக சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்கிறது. அடுத்தது கருஞ்சீரகம், சுக்கு. ஒரு டீ குடித்தா கூட அதில் சுக்குத்தூள் போடுவாங்க. ஒரு நல்ல ஸ்வீட் செய்கிறாங்க அப்படின்னா வீட்டில் சுக்குத்தூள் போடுவாங்க. வெளியே இது வந்து எல்லாமே டேஸ்ட்டுக்காக கொடுக்குறாங்களே தவிர, நம்ம வீட்டில் செய்கிறது மட்டும்தான் ஹெல்த்துக்காக கொடுக்கறது. நம்மள அறியாமல் முன்னோர்கள் இதை சொல்லிக்கிட்டே வரும்போது சுக்கு, தனியாக, ஓமம், கருஞ்சீரகம் எல்லாமே நம்ம உணவில் நம்ம செய்கிற பொருட்களில் எப்படி ஏதாவது ஒரு வகையில் நம்ம சேர்த்துடுறோம். ஸோ இதுதான் நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு வந்தாங்க. இதை தான் நம்மளும் இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் நம்மள அறியாமல் இதை சேர்த்துடுறோங்கிறது வந்து நம்ம கல்லீரலை பாதுகாக்கிறதுக்காக தான். இந்த கல்லீரல் இப்படி பாதுகாத்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அஜீரண கோளாறு சுத்தமாக வராது, ஸ்ட்ரெஸ்ஸு நல்லாவே குறையும், மனசு வந்து ஒருநிலைப்படும், கான்ஸ்டிபேஷன் வராது. கான்ஸ்டிபேஷனால் வர பிரச்சனைகள் அடுத்தடுத்தது பைல்ஸு, கேஸ்ட்ரிக் பிரச்சனை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. அதேமாதிரி தீனிப்பை, அதாவது ஸ்டொமக் நல்லா பலப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம தீனிப்பை ஃபுல்லாக வேலை செய்கிறதுக்கும் அதில் உள்ள, அதாவது ஸ்டொமக்குன்னு சொல்கிற அந்த தீனிப்பை உள்ளார நம்ம போடுற சாப்பாடு கரெக்டாக செரிமானம் ஆகி அடுத்தடுத்த எனர்ஜியாக மாறி அதை ஹெல்ப் பண்ணுறது முழுக்க இந்த லிவர் தான். ஸோ இந்த சுக்கு, ஓமம், தனியா, கருஞ்சீரகத்தோட வாட்டரி வெஜிடபிள்ஸ், அதாவது நீர் சத்து மிகுந்த காய்கறிகளும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நம்ம இந்த கல்லீரலுக்கு வந்து உதவி பண்ணுறதா தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த கல்லீரல் வந்து கிளென்ஸ் ஆகி அதை இது வரைக்கும் செய்த தப்பை வந்து எல்லாமே சரி பண்ணி கொடுத்து இனிமேல் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த 4 பொருட்களும் வாட்டரி வெஜிடபிள்ஸோடு சேர்த்து சாப்பிடும் போது நம்ம வாழ்நாள் முழுவதும் ஒரு லிவர் பிரச்சனை இல்லாமல், ஒரு கேஸ்ட்ரிக் பிரச்சனையோ இல்லை செரிமான பிரச்சனையோ இல்லாமல் நம்ம உணவை வந்து நல்ல மருந்தாக எடுத்துக்கும் போது மருந்தை வந்து நம்ம உணவாக எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு வரவே வராது. ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.